வயசுலேருந்து வரைகிறேன். என்னோட ஒரு 2 அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்ஸ் வந்து மியூசியம் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்னு அங்கே சென்னையில் தான் அங்கே எக்ஸிபிஷனில் இருக்குது. சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் வேறு எதையும் சாப்பிட்ற மாதிரி பேசுகிறீங்கன்னு சொன்ன அந்த விஷயம் நல்லா சொல்லுங்க அப்படின்னு தோணுச்சு. நம்மள மாதிரியே ஒருத்தன் கஷ்டப்பட்டு மேலே வந்து இருப்பான், அவன் நமக்கு கை கொடுப்பான்ற நம்பிக்கையில் தானே அவன் வந்திருப்பான். சரி நான் கிளம்புறேன் சார், நான் அப்படியே போகிறேன் சார், நான் ஓடுறேன், என்னடா ஆச்சு என்னன்னு கேட்பாரு. இல்லை எனக்கு நெஞ்செல்லாம் அப்படியே வலிக்குது, மூச்சு விட முடியலன்னு சொல்லுவார்ல. அது மாதிரி லிட்டராக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சீரியஸான விஷயம். நான் ஒரு ஸ்டேட் மீட்டில் நான் பண்ண மெடலுக்கு வேற ஒருத்தர் நேஷனல்ஸ் போனாங்க. அந்த டைமில் அது எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. இந்த பேரே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் தான். இதை நான் இது வரைக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஏன்னா நான் ஊட்டியில் ஸ்டேட் கேம்பில் சின்ன வயசுலேருந்து ஒன்று சொல்லுவேன், நான் செத்தாலும் கிரவுண்டில் தான் சாவேன், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு இருக்கேன் சினிமாவோட. காஸ்ட் எதுக்கு? நீலம் என்டர்டைன்மெண்ட் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் நீலம் சினி டாக்ல நம்ம கூட சினிமா பற்றி பேசுவதற்காக ஆக்ட்ரஸ் ஹரிதா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பைசன் மூவி பொறுத்த வரைக்கும், இல்லை பைசன் மூவி இல்லாமல் பார்த்தா கூட ஹரிதா வந்து ஒரு அத்லட்டாக வந்து நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஆக்ட்ரஸாக வந்து சினி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு தெரிஞ்சுங்க. இப்போ பைசனில் வெகுஜன மக்களுக்கு உங்களை நோட்டீஸ் பண்ணுற கேரக்டராக இருக்குது. உங்களோட இந்த ஜேர்னி பற்றி நான் எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா? ஹரிதா யார், அவங்க எப்படி இந்த சினிமா ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றி. என்னோட பேஸ் வந்து நான் ஒரு நேஷ்னல் அத்லீட். நான் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தேன் அத்லெட்டிக்ஸில். அது என்னோட பேஸ். ப்ரொஃபஷனல் அத்லீட்டு. இப்போ என்னோட 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் ரெகுலர் ப்ராக்டிசஸ் பண்ணுறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணி 12th வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. நான் 2.5 வயசுலேருந்து வரைகிறேன். என்னோட ஒரு 2 அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்ஸ் வந்து மியூசியம் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்னு அங்கே சென்னையில் தான் அங்கே எக்ஸிபிஷனில் இருக்குது. நான் இது தவிர சவுண்ட் ஹீலிங் பண்ணுறேன். மல்டி இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட் ஹீலர் ஒரு 4வது வருஷமாக பண்ணுறேன். அதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் இருக்குது. ரீசெண்டாக யூகேலேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் ஒரு 3 weeks ஒரு 28+ செஷன்ஸ் பண்ணிட்டு வந்தேன், ஒரு லாங் மேரத்தான் மாதிரி. நான் 2017 பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணி முடித்தேன். அப்போ அந்த டைமில் எனக்கு வந்து M1, M3, M4 டிஎஸ்பி அரியர்ஸ் இருந்துச்சு. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் தெரியாமல் அந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு என் மெடல்ஸ்க்காக ஸ்போர்ட்ஸ் அட்மிஷன் கிடச்சிச்சு. மேக்ஸ் நிறையா இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்து மேக்ஸ் வந்து வராது. ஏன்னா அது எதுக்கு மனப்பாடம் பண்ணணும்னு தோணும். இந்த ஃபார்முலாலாம் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் கூட ஓரளவு தான் வரும். ஆனால் அதை தாண்டி டிஃப்ரென்ஷியல், கால்குலஸ் அதெல்லாம் இந்த மாதிரிலாம் தோணும். அப்போது அந்த அரியர்ஸோடு நான் கேம்பஸும் நான் உட்கார முடியல. ஜோஹோ மட்டும் ஒரு ரவுண்டு கிளியர் பண்ணேன். வேலைக்கு போகணும், அதுதான் நிலையாக இருந்துச்சு. நான் ஒரு வேளை அரியர்ஸ் இல்லாமல் இருந்தேன், அங்கேயே எம்பிஏ சென்ட் ஜோசப்லேயே எம்பிஏ ஜாயின் பண்ணியிருப்பேன். இல்லை வேறு ஏதாவது ஜாயின் பண்ணி ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ணியிருப்பேன். வேறு எதுவுமே நான் யோசிச்சிருக்க மாட்டேன். அப்போது நான் ஒரு கிண்டர் கார்டன் டீச்சராக ஃபஸ்ட்டு ஒர்க் ஜாயின் பண்ணேன். ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆல்செக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் சதர்லாண்ட், இங்கே வந்து சாம்சங், அப்புறம் மெக்காஃபே, ஆன்டிவைரஸ், இதுக்கெலாம் நான் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2018 என்ஜிகே, ஜிப்சி, சூரரை போற்று அதிலெல்லாம் ஜூனியராக ஒர்க் பண்ணேன். பார்ட் டைமாக வேலைக்கு போயிட்டு மற்ற டைமில் லீவ் போட்டு போவேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அப்புறம் அது வந்து நம்ம இது இன்னும் பர்சியூ பண்ணணும்னா நம்ம ஃபுல் டைம் அதில் இருக்கணுங்கிறது வந்து ஒரு அண்ணா, பாக்கிய அண்ணா, தினா அண்ணான்ற அண்ணா, அவங்க வந்து நான் ஜஸ்ட் டேலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு யாரையும் தெரியாதுல்ல இண்டஸ்ட்ரியில். ஓகே. அப்போ சர்வீஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்பர்ஸ்லாம் உடனே ஷேர் பண்ணுவாங்க. அப்படி கிடைச்ச கான்டாக்ட்ஸ் அவங்க 2 பேரும். இன்னும் இண்டஸ்ட்ரியில் அவங்களும் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான், ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, கோ டைரக்டராக, அந்த மாதிரிலாம். அவங்க மூலயமா ஒரு டப்பிங் பண்ணேன். அந்த டப்பிங் பண்ணும்போது அது ஒரு கோச்சிங் சென்டர். அப்போ வேறு ஒருத்தரோட எமோஷன் என்னால் எமோட் பண்ண முடியும் போது அப்போ நானும் எமோட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அங்கேருந்து அப்போ நான் வந்து பாய்கட் பண்ணியிருப்பேன். ரொம்ப வருஷமாக சினிமாக்காக தான் நான் முடி வளர்க்குறேன், வேறு ரோல்ஸ் பண்ணுறதுக்காக. அப்போது ஒரு படம் ஒன்று ஒர்க் பண்ணேன். இளைய திலகம் பிரபு சார், அவங்க தான் ஃபஸ்ட்டு கோ ஆர்டிஸ்ட். அவங்க கூட ஏவிஎம்மில் பாரம்பரியமாக ஃபஸ்ட்டு படம் பண்ணேன். அதுவே வந்து ஒரே டைமில் 3 லாங்குவேஜில் ஷூட் பண்ணாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, 3த்துலேயும் அந்த
இந்த லாங்குவேஜ் முடிச்சு அடுத்த லாங்குவேஜில் நானே அங்கேயே உட்காந்து பேசி ஒரு ரொம்ப அட்வென்ச்சரஸான ஷூட்டாக இருந்துச்சு அது. அதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம். இப்போது 8th இயராக தேங்க்ஃபுல்லி நான் சஸ்டெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். ஓகே, பிஃபோர் கெட்டிங் இன்டு பைசன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் வந்து நீங்கள் மாமன்னனில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இல்லை ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கப்புறம் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நம்ம ஓகே கிடைக்கிற ஒரு ரெகக்னேஷன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாரி சார் வந்து உங்களை கூப்பிட்டு இந்த கேரக்டர் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஹவு ஹாப்பி யூ ஆர்? ஆர்ட் ஃபார்முக்குள்ளே அவ்வளோ டீப்பாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா? இப்போது ஆர்டிஸ்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆர்டிஸ்டால் டிரெக்ட் பண்ண முடியும், சினிமாட்டோகிராஃபி பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், நடிக்க முடியும், எனிதிங் யூ நேம் an artist can do is what I feel. அப்போ அவங்களால எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்னோடய ஒர்க்ஸை பார்த்து அவங்களுக்கு அந்த ரெசனன்ஸ் கிடச்சிருக்கு, அந்த கனெக்ட் கிடச்சிருக்கு, நான் பண்ணால் அது வந்து ஜஸ்டிஃபைடாக ஃபீல் ஆகும்னு ஃபீல் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த கேரக்டர், இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரே ஒரு சீன் மட்டும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஆனால் ஓவரால் நல்லபடியாக பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ரீசன்ஸ் வந்து சரண்யா நம்மளோட கோ-டைரக்டர், அவங்க ராகுல். அப்புறம் எனக்கு இவங்க 2 பேர் வந்து மாமன்னன்லேருந்து நான் பார்க்கறதுனால ஒரு ஃப்ரெண்ட் ஃபீல் அவங்க 2 பேர்கிட்டையும் ரொம்ப கைண்டாக அப்படி தோணும். அவங்களும் என்கிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துப்பாங்க. அந்த ஒரு சீன் போது எனக்கு ஒரு நல்ல பிரேக் டவுன் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த டைமில் சரண்யா தான் அங்கே இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது. அப்புறம் என்னோடய அசிஸ்டண்ட் என் கூட பானுன்ட்டு அவங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் காஸ்டியூம் டிசைனர் கார்த்திக்ன்ட்டு. எல்லாரும் இப்போது சினிமாக்குள்ளே இல்லாத பீப்புள், காஸ்டியூம் இப்படிலாம் பேசாத வெளியிலேருந்து மக்கள் கூட காஸ்டியூம் நல்லா இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணாங்க. அப்போ அது இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவாக யாரையாவது விட்டுற போகிறேன்னு பயமாக இருக்குது. டிஓபி, மியூசிக் டைரக்டர் எல்லாரும் சேர்ந்து, எடிட்டர் எல்லாரும் சேர்ந்து தான் இது நம்ம டீமாக தான் பண்ணியிருக்கோன்னு தான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, உங்களோட கேரக்டர் வந்து ஃபிலிம் முழுக்க வந்து ஒரு வீல் சேரில் தான் நீங்கள் வருவீங்க. அது ஏதாவது ரீசன் இருக்கா, இல்லை பேக் ஸ்டோரி ஏதாவது மாரி சார் உங்ககிட்ட சொன்னார்? ஆமாம், நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். நான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் எனக்கு அப்படி ஆயிடுச்சு. அதான் அந்த பேக் ஸ்டோரியாக இருந்துச்சு. ஓகே, தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் கிட்டானுடைய வெற்றியில் வந்து நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கு அஸ் அ கேரக்டராக கேட்குறேன். ஆமாம், நான் அட்வென்ச்சரஸான ஒரு ஹியூமனாக இருந்திருக்கேன். என்னால் என்னோட மூமெண்ட் முடங்கி ஒரு இடத்துல இருக்கேன். அப்போ மூவ் பண்ணிகிட்ருக்கான், அவனால் நிறைய விஷயம் பண்ண முடியுது, ரொம்ப திறமைசாலியாக இருக்காங்கும்போது என்னால் என்ன பண்ண முடியுதுன்னு நாங்கள் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து ஒரு அத்லெட் அப்படிங்கிறது முன்னாடியே சொன்னீங்க. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. படத்தப்போ இல்லை நீங்கள் படம் முடிச்சுட்டு நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு மூமெண்ட் வந்து உங்களுக்கு பயங்கர ஹாப்பியான ஒரு மூமெண்ட் ஏதாவது ஒன்று? ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு, மிக்சடாக இருந்தது. ஹாப்பியாக இருந்தது, நெஞ்செல்லாம் படப்படன்னு அப்படியே இங்கெல்லாம் ஒரு சொரன்னு அந்த ஃபீலிங், ஒரு சந்தோஷம், அழுதேன், எல்லாமே இருந்தது. ரொம்ப மிக்சடான, ரொம்ப நெகிழ்ச்சி இருந்தது. நிறைய நெகிழ்ச்சி உணர்ந்தேன். ரொம்ப செரிஷ் பண்ண வேண்டிய மூமெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எல்லாரோடையும் தான், ரோஹிணியில். பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஓகே, இப்போ இதை நான் 2 விதமாக கேட்கணும்னு நினைக்கிறேன். அஸ் அத்லெட், பிஃபோர் த மூவி, ஆஃப்டர் த மூவி, உங்களுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கர ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அண்ட் நான் வந்து அந்த நாளை மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட், பிஃபோர் த மூவி, ஆஃப்டர் த மூவி. எனக்கு ஒரு பர்டிகுலர் சீனில் எனக்கு ஒரு பெரிய ஒரு டயலாக் போர்ஷன் இருந்துச்சு. அன்றைக்கி எனக்கு வந்து நான் கம்ப்ளீட் மென்டல் பிரேக் டவுன். எனக்கு அந்த டயலாக்ஸ் படிக்க எனக்கு என்னோட ஞாபகம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த கிட்டான்ற பேர் நம்ம சாரோட ஏடியாக இருந்தாங்க இல்லையா, அவங்க என் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு வந்து 2 years கழிச்சு அப்போ தான் ஹிட் ஆகுது அந்த ஹியூமன் இஸ் நோ மோர்னு. அந்த இடத்துல அந்த ஷாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்குது அந்த ஷாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடின்னு தோணுச்சு எனக்கு. டோட்டலாக நான் வந்து ஐ வாசன்ட் ஏபிள் டு புட் மை செல்ஃப் டுகெதர் அட் ஆல். ஒரு 1.5 hours கிட்ட அப்படியே ஐ வாஸ் க்ரைங் நான் ஸ்டாப். அதோட சரண்யா வந்து என்னாச்சு என்னன்னு பார்த்து எல்லாத்தையும் வி ஜஸ்ட் புல் மை செல்ஃப் டுகெதர் அண்ட் அங்கே போனோம். அப்போது நான் சில மாடுலேஷன் சேஞ்சஸ் எல்லாம் சாருக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போது அது எல்லாமே அந்த நாள் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அந்த நாள்
அதுக்கப்புறம் பண்ண ஷார்ட்ஸ் கூட ஓகே. அந்த பர்ட்டிகுலர் சீன் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. என்னோட இப்ப நான் ஒருவேள நான் ஒரு சாதாரணமான இல்ல வந்து சந்தோஷமான மனநிலையில இருந்திருந்தேன்னா, எனக்கு அது அப்படி இருந்திருக்காது. எனக்கு அந்த லைன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா எனக்கு நான் ஏன் என்னோட இப்ப கிட்டான்ல வந்து என்னோட பார்ட் எல்லாம் நான் பார்க்குறேன். நெறைய பகுதி நானா அங்க பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது அது அம் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு எனக்கு. பிஃபோர் த மூவி வந்து உங்களுக்கு பயங்கர ஹாப்பியான ஒரு மூமெண்ட்னா ஷூட்டிங் ஸ்பாட் கரெக்டாக சொன்னாங்க. எனக்கு வந்து நான் இதுவரைக்கும் 8 இயர்ஸ்ல நான் ஒரு 50 ஃபிலிம்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லேருந்து ப்ராமினன்ட் கேரக்டர்ஸ், லீட் கேரக்டர்ஸ் எல்லாமே. மோஸ்ட் பியூட்டிஃபுல்லா அப்பியரன்ஸ் வைஸ் பியூட்டிஃபுல்லா தோணுச்சு எனக்கு. நான் மோஸ்ட்டாக பியூட்டிஃபுல்லாக நான் என்ன ஃபீல் பண்ணுறது ரொம்ப சில டைம் தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பைசன் ஃபிலிமில் புஷ்பா கேரக்டரோட கேரக்டரைசேஷன், அவங்களோட லுக், அந்த காஸ்டியூம் எல்லாமே நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. படம் பார்க்கும்போது நான் பயந்துட்டே இருந்தேன், இது எப்படி டேர்ன் அவுட் ஆகும். ஏன்னா நான் சொன்னேன்ல, அந்த அங்கே கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு. ஒர்க் ஐ மீன் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் போது ஒர்க் பண்ணும்போதெல்லாம் டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு எனக்கும். ஐ மீன் கேரக்டருக்கும் எனக்குமா எப்படி இருக்குது அதெல்லாம் என்னால் வந்து அப்போது ஃபிலிமாக ஒரு ஃபயர் தான் அது, அன்டவுட்டட்லி அப்படி தான். என்னோட போர்ஷன்ஸ் மேலே எனக்கு கொஞ்சம் சின்ன டவுட்ஸ் இருந்துச்சு. நான் என்னோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர்லாம் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு அந்தளவுக்கு எனக்கு சில சீன்ஸ் ஓகே, சில சீன்ஸ் அந்த அந்த சீன்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி. அப்போது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகி தியேட்டர் எரப்ட் ஆகிறதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. உங்களோட ஆக்டிங் பற்றி பேசுகிறதுக்கும் லைக் உங்களோட பெயிண்டிங்ஸ் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ ஆர்டிஸ்ட் ஹரிதா பற்றி சொல்லுங்கள், உங்களோட பெயிண்டிங்ஸ் பற்றி, உங்களோட இன்ட்ரெஸ்ட் பற்றி. நான் என்ன ஒரு 2.5 வயசுலேருந்து வரைகிறேன். 2.5 வயசு டாட்லர்ஸ்க்கெலாம் வீட்டில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி என் அம்மா நல்லா வரைவாங்க. என் தம்பி வந்து சூப்பராக போர்ட்ரேட்ஸ்லாம் பண்ணுவார். ஹியூமன் இப்போ உங்களை பார்த்தா அதே மாதிரி வரைகிறது அதெல்லாம். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் சரியலிஸ்டிக் ஒர்க்ஸ் பண்ணுறேன். நான் ரியலிஸ்டிக் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அது எங்கேயுமே நான் வெளியே ஷேர் பண்ணதில்லை. ரொம்ப பர்சனலாக ஒரு 2-3 அந்த மாதிரி போர்ட்ரேட்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ப்ளூ கலர் அப்புறம் டார்க் க்ரீன் கலரில் கிரையான்ஸ் வச்சு 2 ரவுண்ட் போட்டு பட்டாம்பூச்சி வரைய சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அது கூட என் அம்மா கிட்ட இருக்குது. அப்போது அங்கே தொட்டு ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணி நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி எங்கெங்கே போயிருந்தா கூட நான் ஹரிதாவாக மேண்டேட்ரியான ஒரு ஆக்டிவிட்டினா அது ட்ராயிங் தான். ராப்பகலாக உட்காந்து நிறைய வரைஞ்சிருக்கேன். ஒரு காலையில் வரைய ஆரம்பித்தேன்னா எனக்கு டைம் போகிறதே தெரியாது. பசிக்கிறது, தண்ணி எதுவுமே தேவைப்படாது. அங்கேயே உட்காந்து வரைஞ்சிட்டே இருப்பேன் அந்த மாதிரி. அப்புறம் ரீசெண்டாக வந்து என்னோட 2 பெயிண்டிங்ஸ் இங்கே எக்ஸிபிஷனில் இருக்கனால அது வந்து ஃப்ளூயிட், அக்ரிலிக் ஃப்ளூயிடு, அது வந்து கேன்வாஸில் பண்ணியிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் தி பெயிண்டிங் வந்து லைட் இல்லாமல் பண்ணேன். மோஸ்ட்டாக லைட் போயிட்டதுக்கப்புறம் எலக்ட்ரிக் லைட் ஆன் பண்ணி, ஐ மீன் சன்லைட் போயிட்டப்புறம் எலக்ட்ரிக் லைட் ஆன் பண்ணி பண்ணுவோம் இல்லையா. நான் அன்றைக்கி லைட் போயிடுச்சு, சரி லைட் போனால் போகுது, அதை இன்றைக்கி இப்படி பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இருட்டிலேயே நான் அதை பண்ணேன். அதை பிக்சர் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுவும் அங்கே இருக்குது எக்ஸிபிஷன் ஓடிட்டு இருக்கு. எனக்கு மைண்ட் அது எப்படி இவங்க பண்ணியிருப்பாங்க பண்ணிட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அந்த ப்ராசஸே கேப்சர் பண்ணியும் என்னோட சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். நான் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு. லைட் இல்லாமல் அதுக்கப்புறம் லைட் ஆன் பண்ணி பார்க்கும்போது எனக்கே சர்ப்ரைஸாக அங்கே ஒரு ஆர்ட். அந்த ஐடியா உங்களுக்கு அந்த ஸ்பார்க் எப்படி வந்துச்சு? அன்னைக்கு எனக்கு அந்த ஜன்னல்லாம் ஞாபகம் வருது. அன்னைக்கு வெளியெல்லாம் லைட் இருந்துட்டு இருந்துச்சு, இங்கே ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. அன்னைக்கு தெரில, எனக்கு ஏதோ அப்படி பண்ணலான்னு தோணுச்சு. அப்படி இந்த மாதிரிலாம் தோணும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. அதுதான் இல்லை, இந்த மாதிரிலாம் தோணும். அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் அதான் இருக்கானா, டாக்டர்கிட்ட எங்கேயாவது கூப்பிட்டு போடுமா, அந்த மாதிரி தோணும். அதில் அந்த ட்ரைனிங்லேயுமே வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டான் கிட்ட வந்து அந்த மேக்கிங் வீடியோவில் சொல்லியிருப்பார் அவர், ஒரு ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்து கை உடையுது இல்லை கால் உடையுது அப்படின்னா வந்து இட் வாஸ் லைக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சாலே போதும். இல்லை வந்து அவங்களுக்கு அது பெருசாக கூட தெரியாது. இஸ் த ட்ரூ ஆக்சுவலி? ஆமாம், உண்மைதான். இப்போ நான் ஓடிட்டு இருக்கும்போது நான் இப்போ வந்து
10 கிலோமீட்டர்லாம் பண்ணியிருக்கேன். நான் ஜூனியர் 10 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் எத்தனை வருஷம் பண்ணியிருக்கேன்னா 4 வருஷம் நான் 10 கிலோமீட்டர்ஸ் ஈவெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போது நான் ஜூனியர் கேட்டகரியில் இருக்கும்போதே நான் சீனியர் கேட்டகரியில் நான் வின் பண்ணியிருக்கேன் சீனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ஸில். அப்போது எனக்கு வந்து நான் நிறைய வாட்டி என்னோட ஈவெண்ட் பண்ணும்போது எனக்கு அடிபட்டிருக்கு. பஞ்ச்ன்னு சொல்லுவாங்க, பஞ்சில் போகும்போது திடீர்னு இடிச்சிருவாங்க, தெரியாமல் இடிச்சிடுறது, என்ன வேணாலும் நடந்திருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ப்ளீட் ஆகிட்டு இருந்திருக்கு, அது கூட தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ ஆமாம் என்னமோ ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். அது வந்து உண்மைதான். அதுக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஓகே. பேஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக தேர் வில் பி ஒரு ஸ்பார்க் இருக்கணும். இல்லை சின்ன வயசில் ஏதோ ஒரு ட்ரீம் இருந்திருக்கணும். வென் யூ வில் ரியலைஸ் ஓகே நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஆக போகிறேன், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். எனக்கு ஆக்டிங் வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி ஃபீல் ஆச்சு. அது வந்து ஒரு நான் சொன்னேன்ல டப்பிங் பண்ணேன், அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணேன். அங்கேருந்து எனக்கு அது நேச்சராக பார்த்து கட்டி வச்ச மாதிரி இருக்கு. அது வந்து ரொம்ப பயபக்தியோட பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லும்போது பயங்கரமா சிரிப்பு வந்துருச்சு. சிரிச்சுக்கோங்க, சிரிக்கலாம், இல்லை இந்த பயபக்தின்னு சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படிதான் இருக்கு, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வித் மாரி சார் அஸ் அ ஃபிலிம் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அக்கார்டிங் டு யூ பைசனோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, நீங்கள் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க மாரி சார் கூட, பட் ஸ்டில் பைசன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் மாரி சார். மாமன்னன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வேறையாக இருந்தது. பைசன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டோட்டலாக வேறையாக தான் இருந்தது. மாமன்னனில் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் ரொம்ப கிளியராக எனக்கு ஒரே வாட்டி தான் சொல்லுவார். அது போவேன், டேக்கு முடிஞ்சிச்சு, வந்துட்டே இருப்பேன், அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் பைசன் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் என்னோட டெலிவரியும் அந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து சில இடத்துல கொஞ்சம் அந்த டைம் வந்து கொஞ்சம் இன்டர்செக்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆச்சு. அதோட நான் ஒரு ஆக்டராக எனக்கு நான் ஒரு நல்ல பெர்ஃபார்மருங்கிற நம்பிக்கை இருக்குது எப்போவுமே. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் நான் டெலிவர் பண்ணுறேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டும் வரேன். என் மனசாட்சி பிரகாரம் எனக்கு வந்து நான் அதுக்கு மேலே அந்த இடத்துல மேக்ஸிமம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு தான் நான் என்னோட பெஸ்ட்டு பண்ணுறேன். ஆனால் எனக்கு என்னை பற்றின ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்ல, ஒரு ஆர்டிஸ்டாக என்னை பற்றின ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த இடத்துல பைசனில் வந்து எனக்கு ஒரு சேஞ்சை நான் பார்த்தேன். என்ன லைஃப்பில் வந்து என்ன நடந்துட்டு இருந்தா கூட என்னால் அந்த ஆக்ஷன் கட்குள்ளே அதை வந்து வராமல் ப்ராப்பராக பக்காவாக போயிட்டு இருந்தது. இந்த இடத்துல வந்து இந்த கிட்டான் கேரக்டர் வந்து கிட்டானும் சரி நானும் சரி பைசனோட இம்பேக்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஷேக் பண்ணிடுச்சு. நான் கொஞ்சம் நின்று பார்க்கணும் அப்படின்ற நின்று கவனித்து நான் அதை ஹேண்டில் பண்ணி அந்த மாதிரி எனக்கு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்பேஸை வந்து காமிச்சிருக்கு. இப்போது நெக்ஸ்ட் ஃபிலிம் அப்போது நான் இன்னும் கேர் எடுத்து நான் இன்னும் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் நான் யோசிப்பேன். ஏற்கனவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் ப்ராப்பராக ஹரிதாவை போயிடலாமல் அந்த கேரக்டராக போகிறது, இந்த மாதிரி நான் நிறையா பண்ணுவேன். அது ஒரு ஃபிலிம் மேக்கர் டு அனதர் ஃபிலிம் மேக்கர் அவங்களோட ஒர்க்ஸோட பேட்டர்ன் ஒன்று இருக்குல்ல. நம்ம டைரக்டர் பொறுத்தளவில் மோஸ்ட்டாக சில டைம் சொல்லுவாங்க இது மாதிரின்ட்டு, சில டைம் இல்லை நீங்கள் அப்படியே வாங்க இங்கே வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். அப்போது என்னோடய பர்ஸ்பெக்டிவில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. ஹரிதா ஆர்டிஸ்டா ஆக்டரா ஒரு பிம்பம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து மாறுதல் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு அந்த ஸ்பார்க் தோணுச்சு. அந்த ஆக்ஷன் கட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து அந்த மென்டல் ஹெல்த்தாக ஒரு ஆக்டராக இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங் ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் கூட இப்போ சொன்னீங்க ஒரு இடத்துல நீங்கள் பிரேக் டவுன் ஆனீங்க அப்படின்னு. அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? யூ கேன் டெல் மீ எனி டிப்ஸ் ஆர் நீங்கள் இது எப்படி? இல்லை, எண்ட் ஆஃப் தி டே நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம், அந்த ஆத்லீட் மைண்ட் செட் தான். இங்கே எதுக்கு வந்திருக்கோம், நான் ஓடுவேன், நான் நேராக தான் ஓடுவேன். நான் இங்கேருந்து நேராக 100 மீட்டர்ஸ் ஓடினா தான் எனக்கு மெடல் கிடைக்கும். நான் மெடலுக்காக நான் வரணுங்கிறது என்னோட நோக்கம், நான் ஓடணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன், டைரக்டரோட ஆக்ஷனை நான் இங்கே வந்து டெலிவர் பண்ண நான் வந்திருக்கேன். நான் அதை பண்ணி ஆகணும், எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும், ப்ராப்பராக பண்ணி ஆகணும், அவங்க ஓகே சொல்லணும், சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கணும்.
இதெல்லாம் தான் வந்து ப்ரையாரிட்டி. அப்போது நான் சரின்னு ஐ ஜஸ்ட் புல்ட் ஆல் மை செல்ஃப் டுகெதர் அண்ட் ஐ கேவ் இட். அப்படிதான் இருந்துச்சு. ஓகே. அண்ட் பைசன் பார்க்கும்போது வந்து 2-3 டைலாக்ஸ் எனக்கு ஃபேவரட் டைலாக்ஸ் இருந்துச்சு. நான் மதன் சார் கிட்டே எதை சொன்னேன். அந்த சந்தன்ராஜன்கிற கேரக்டர் வந்து கிட்டான சாப்பிட கூப்பிட்டு வருவாங்க. அப்போ அவங்க நண்பர்கள் இருப்பாங்க, இவனெல்லாம் எங்கே கூப்பிட்டு வர அப்படிங்கும்போது ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். அமீர் சார் வந்து காரில் வரும்போது வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், இவனெல்லாம் இப்போவே அடித்து உட்கார வச்சிடணும், இல்லைன்னா ஜாதி பெருமை ஊர் பெருமை இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. உங்களுக்கு பைசனில் மனசுக்கு நெருக்கமான டைலாக், பிடிச்ச டைலாக் அதுனா, இல்லை ஏதாவது ஒரு சீன்னா எது சொல்லுவீங்க? மதன் சார் சொன்னதுதான், சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் வேற எதையோ சாப்பிட்ற மாதிரி பேசுறீங்கன்னு சொன்ன அந்த விஷயம் எனக்கு நிறைய விஷயம் பிடிக்கும். இப்போ நம்ம அதை ரீகால் பண்ணனால அது வந்து எனக்கு நல்லா சொல்லுங்க அப்படின்னு தோணுச்சு. அது எனக்கு ரொம்ப அப்படித்தானே பேசுறாங்க, அறியாமை தான். ஆனா அந்த அறியாமையை வச்சுக்கிட்டு கத்தியால் எடுத்து குத்துனா கூட ரத்தம் வந்து தானே ஆகும். நம்ம அதை எல்லாமே செல்லமா பார்க்க முடியாதுல்ல. அது வந்து எனக்கு நல்லா சொல்லணும், தேவைதான், அது மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ராஜி வந்து கிட்டான்ட்டு சொல்லுவாங்க, லூஸு செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நீ எப்படி லூஸு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல். எனக்கு அவங்களோட ஹோல் பெர்ஃபார்மன்ஸ்லேயே ரஜிஷாவோடதுல எனக்கு அந்த அந்த ஒரு ஷார்ட் வந்து ரொம்ப பிடிச்சது. அது ஒரு வாட்டி பார்க்கும்போதே எனக்கு அப்படியே ஃபுல்லாக சிலுத்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அது எனக்கும் அந்த ரியல் லைஃப்பில் தம்பி, அப்போ அது இன்னும் எனக்கு அது ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆச்சு. அக்கானா ஒரு அம்மா மாதிரி தான் அது. என்னோடதுல வந்து இந்த நம்மள மாதிரியே ஒருத்தன் கஷ்டப்பட்டு மேலே வந்து இருப்பான், அவன் நமக்கு கை கொடுப்பான்ற நம்பிக்கையில் தானே அவன் வந்திருப்பான். அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக நான் பேசினது தான். எனக்கு அது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக தோணும். ஆமாம், அது எவ்வளோ முக்கியம் இல்லையா? எனக்கு அந்த ஒரு சொல்லுவார்ல, சார் நான் கிளம்புறேன் சார், நான் அப்படியே போகிறேன் சார், நான் ஓடுறேன், என்னடா ஆச்சு என்னன்னு கேட்பாரு. இல்லை எனக்கு நெஞ்செல்லாம் அப்படியே வலிக்குது, மூச்சு விட முடியலன்னு சொல்லுவார்ல. அது மாதிரி லிட்டரலாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் ஒரு ஸ்டேட் மீட்டில் நான் பண்ண மெடலுக்கு வேற ஒருத்தர் நேஷனல்ஸ் போனாங்க. அந்த டைமில் அது எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. அப்புறம் அந்த மாதிரி இன்னும் நிறையா இன்ஸ்டன்சஸ். அப்போ அது வந்து எனக்கு அவரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷார்ட்டாகவும் ஆக்டாகவும் அது ஃபீல் ஆச்சு. இப்போ ஒரு ஃபிலிம் நம்ம முடிக்கும்போது வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து நமக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கும். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் பைசன் இஸ் அ நார்மல் ஃபிலிம். ஏன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பும் சரி, அந்த மக்களும் சரி, அங்கே இருக்கிற அந்த கதையும் அந்த கதைக்களமும் வந்து டெஃபினட்டாக எவ்ரி ஆக்டர்ஸ் வந்து வில் கேரி ஃபார்வர்ட் சம்திங் டு நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்படி ஹரிதா அவர்கள் வந்து இந்த பைசன் படத்தில் என்ன கற்றுக்கிட்டாங்க, அது நெக்ஸ்ட் ஃபிலிம்க்கு என்ன கேரி ஃபார்வர்ட்? எனக்கு இந்த பேரே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் தான். இதை நான் இது வரைக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஏன்னா நான் ஊட்டியில் ஸ்டேட் கேம்பில் இருப்பேன். அப்படின்னா வந்து லாங் டிஸ்டன்ஸ் அகாடமின்னு சொல்லி மே மந்த் ஃபுல்லாக 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மே மந்த் ஃபுல்லாக நான் ஊட்டியில் தான் இருப்பேன். அப்போது என்னை தவிர எல்லாருமே பைசன் பார்த்துருக்காங்க. நாங்கள் காட்டுக்குள்ளே ஓடுவோம், ரோடில் ஓடுவோம், கார்டன் வழியாக ஓடுவோம். எங்களுக்கு மட்டும் அங்கே எஸ்டிஏடி பிரீக் ஸ்டேடியமில் தங்கியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் வழியாக ஓடினா கூட, போட் ஹவுஸ் எங்கே வேணால் ஓடலாம், எங்களுக்கு பெர்மிஷன் இருக்குது. யாருமே எங்களை எதுவுமே கேட்க முடியாது. அப்போது என்னை தவிர எல்லாரும் பைசன் பார்த்துருக்காங்க. எனக்கு ஒரே ஏக்கம். நான் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஜூவில் தான் பார்த்தேன் நான், என்னை தவிர. ஆனால் எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க. எனக்கு நான் என் மலை பிரதேசம் போகிறோன்னு யாராவது எதாவது சொன்னாலே எனக்கு பைசன் இருக்குமா, நான் பைசன் பார்க்கணும், இதை நான் வந்து சொல்வேன். விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக இதை வந்து நான் வருஷ கணக்காக நான் சொல்லியிருக்கேன். இவ்வளோ வருஷம் கழிச்சு இது வந்து எனக்கு நிறையா விஷயத்தில் ரொம்ப கனெக்டடாக ஃபீல் ஆகுது. வேறு டைட்டில், என்ன டைட்டில் வேணால் இருந்திருக்கலாம்ல, பைசன்னு. அதுக்காக நான் அதை பார்க்கணும் காட்டலன்னு சொல்லி நான் நிறைய ஏங்கியிருக்கேன். அப்போ எனக்கு அது எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸாக தோணுது. அண்ட் பைசன் பற்றி நம்ம பேசும்போது டெஃபினட்டாக சாங்ஸ் பற்றி பேசி ஆகணும். ஆமாம், எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் என்ன ஒரு கையை விட்டு எண்ணிடலாம், ஒரு 5-6 ஃபிலிம்ஸோட ஜூக் பாக்ஸ் தான் எனக்கு வந்து ஃபுல் ஜூக் பாக்ஸ்னால கேட்க முடியும். எனக்கு ரொம்ப ஒரு சில வருஷங்கள் கழிச்சு எனக்கு வந்து பைசனோட நம்ம படத்தோட மியூசிக் எக்ஸ்ட்ராடினரி மியூசிக். ஒரு பாட்டுமே எங்கேயுமே, இப்போது சில பாட்டெலாம் வந்து சரணம் ரொம்ப பிடிக்கும், அது பல்லவி வந்து கொஞ்சம் நமக்கு அப்படியே எங்கேயோ மைண்ட் போயிட்டு திருப்பி அடுத்து சரணம் வரும்போது திருப்பி வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டைல்யூஷனே ஒரு இம்மி கூட இல்லை. எல்லாமே
அவ்வளோ சாலிடாக, அவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக, அவ்வளோ இன்டென்ஸாக இருந்தது. அது டிரெக்டரும் மியூசிக் டைரக்டரும் 2 பேருமே எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க அது. இந்த செக்மெண்ட் வந்து நான் ஃபிலிம் பற்றி நம்ம நிறையா பேசணும். இந்த செக்மெண்ட் வந்து நான் ஒரு வேர்ட் ஆர் சென்டென்ஸ் சொல்வேன். அது கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். கிரவுண்ட், ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட். சின்ன வயசுலேருந்து ஒன்று சொல்லுவேன், நான் செத்தாலும் கிரவுண்டில் தான் சாவேன். அந்த மாதிரி ஒரு அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு அதோட லவ், பேஷன், அது மேலே இருக்க எல்லாமே உங்களுக்கு அதிலே புரிஞ்சிடும். ஓகே. மாரி செல்வராஜ். ஹைலி இன்டென்ஸ் ஆர்டிஸ்ட். சவுண்ட் ஹீலிங். எவ்ரிபடி நீட்ஸ், எவ்ரி ஒன் நீட்ஸ், எவ்ரி லிவிங் பீயிங் நீட்ஸ். அண்ட் அது வந்து வெரி ஏன்ஷியன்ட். கிட்டான். கிட்டான் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், வெரி லவ்விங். நம்ம கிட்டான் வந்து வெரி டெடிக்கேட்டட். திஸ் வில் டேக் ஹிம் டு greater heights. His dedication and hard work. ஓகே. சினிமா. எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். என்னோட மேரிட்டல் பார்ட்னர். அரேஞ்ச் மேரேஜ். என்னோட அரேஞ்ச் மேரேஜ். பயபக்தியோட இருக்கு. பயபக்தியோட இருக்கு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு இருக்கேன் சினிமாவோட. டவுன்ஃபால் வரும்போதும் நம்ம வந்து வேற ஏதாவது வேலைக்கு போயிடலாமான்னு நிறைய டைம் தோணியிருக்கு. ஆனாலும் இல்லை, இதுதான் அப்படி. அந்த பாக்கியா அண்ணா சொன்னார், டீ குடிக்கவே காசு இல்லைனாலும் சினிமாவில் இருக்கணும். சினிமா வந்து ஒரு என்டிட்டி, ஒரு உயிரினம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. நமக்கு ஒரு அசரீரிலாம் கேட்கும்ல, அந்த மாதிரி நம்ம உண்மையாக மனசார நிஜமாக உண்மையாக ட்ரூத்ஃபுல்லாக பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நமக்கான ஸ்பேஸும் நமக்கான ஏஞ்சல்ஸ் அனுப்பி நம்மளை பத்திரமா பார்த்துப்பாங்க. ஓகே. பாலிடிக்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் கொஞ்சம் சில சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஆரோக்கியமாகவும் நல்லதாகவும் இருந்தால், அதான் ரொம்ப 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 எசென்ஷியல், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இன்னும் ஹெல்தியாக ஓவரால் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காஸ்ட். எதுக்கு அந்த மாதிரி அப்படின்னு தோணுது. எதுக்கு அப்படிதான் தோணுது. அது தேவையில்லாத ஒன்று. எதுக்கு அது? என்னமோ நினச்சி என்னமோ பண்ணி என்னமோ ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதை பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. யூனிவர்ஸ். மேஜிக். காட். மிஸ்ட்ரி. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் ஒரு சுப்ரீம் பவர் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது கடவுளா அது இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரூபங்கள், நான் ஒரு சுப்ரீம் பவர் இருக்குன்னு நம்புகிறேன். சீரியஸான விஷயம். இது வந்து நம்ம இவ்வளோ சென்சிட்டிவான இன்டென்ஸான கிராஃப்டை ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு டேரிங்கான்னு தான் சொல்லணும். ப்ரொடியூசர்ஸ்க்கு இந்த மாதிரி நிறையா ப்ரொடியூசர்ஸ் முன் வரணும். இந்த மாதிரி ஆரோக்கியமான சொல்ல வேண்டிய சென்சிட்டிவான விஷயங்களை ஆரோக்கியமாக கொண்டு எல்லாருக்கும் சேர்க்கணும். அந்த ரெஸ்பான்சிபிள் பிளேசஸில் நம்ம இருக்கோம். ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், யார் பார்க்குறாங்களோ அவங்க முன் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் கேட்டோன்னே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுனால இட்ஸ் மீன் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உங்களோட ஆக்டிங் வைஸ், கெரியர் வைஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய படங்கள் வரணும். அந்த படங்கள் எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான படமாகவும் மக்கள் கொண்டாடுற ஒரு கேரக்டர்ஸாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீலம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களுக்கும் உங்கள் மனசு போல் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச்.